வணக்கம் வணக்கம் நண்பர்களே. மாரிமுத்து அவருடைய மறைவால் மிகப்பெரிய சோகத்தில் எதிர்நீச்சல் சீரியல் குடும்பம் இருந்துகிட்ருக்கு. அடுத்த ஆதி குணசேகரனை தேர்ந்தெடுக்கும் பணியை பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வந்துட்டுருக்குறாங்க இயக்குனர் திருச்செல்வம் அவர்கள். மாரிமுத்துவுக்கு பதிலாக இவர் ஈடு கொடுப்பாரா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர், இயக்குனர் என பன்முக தன்மை கொண்டவர் தான் மாரிமுத்து. திடீர் மாரடைப்பால் இழந்ததால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே உள்ள பசுமலைத்தேரி கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து சினிமாவின் மீதுள்ள ஆசையால் ஊரிலிருந்து சென்னைக்கு வந்தவர் தான் மாரிமுத்து. ஆரம்ப காலகட்டத்தில் வைரமுத்துவின் உதவியாளராக பணிபுரிந்த அவர் சினிமாவில் படிப்படியாக முன்னேறினார். இயக்குநர்கள் ராஜ்கிரண், மணிரத்னம், வசந்த், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்ட பல இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். சிம்பு நடிப்பில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தான் மன்மதன். அந்த திரைப்படத்தில் இணை இயக்குனராக மாரிமுத்து அவர்கள் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. சினிமாவில் முட்டி மோதி முன்னேற துடித்த அவர் 2008ஆம் ஆண்டில் இயக்குனராக ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். பிரசன்னாவை வச்சு கண்ணும் கண்ணும் என்னும் திரைப்படத்தை மாரிமுத்து அவர்கள் இயக்கினார். அந்த திரைப்படம் ஒரு நல்ல கதையாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கலன்னு சொல்லலாம். அவருடைய முதல் படம் தோல்வியடைந்தது. வடிவேலுவின் கிணத்த காணோம் என் கிணத்த காணோன்னு ஒரு காமெடி வரும். அந்த காமெடியை இந்த படத்தில் இடம்பெற செய்தது மாரிமுத்து அவர்கள். அந்த காமெடியானது மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்ததுன்னு சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து விமலுடன் புலிவால் எனும் படத்தையும் மாரிமுத்து அவர்கள் இயக்கினார். அந்த படமும் பார்த்திங்கன்னா கதை நன்றாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கலன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் நல்ல விமர்சனத்தை பெற தவறியதுன்றதை மெயினாக சொல்லலாம். இந்த நிலையில் தான் இயக்குனர் மிஷ்கின் தன்னுடைய படத்தில் யுத்தம் செய் திரைப்படத்தில் மாரிமுத்துவுக்கு ஒரு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருந்தார். இதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட மாரிமுத்துவுக்கு வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சிச்சு. ஜீவா, கொம்பன், மருது, பரியரும் பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடிக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைத்தது. நடித்த பின்பு மிகப்பெரிய பிரபலமானார் மாரிமுத்து அவர்கள். சமீபத்தில் ஜெயலலிதா திரைப்படத்திலும் சிலை கடத்தல் கும்பலில் ஒருவராக நடித்திருப்பார் மாரிமுத்து. வெள்ளித்திரையில் வேகமாக ரீச் ஆன மாரிமுத்துவுக்கு சின்ன திரையிலும் பார்த்திங்கன்னா இடம் கிடைத்தது. அந்த இடத்தை தக்க வைத்து கொண்ட மாரிமுத்து அவர்கள் ஆணாதிக்கவாதியாக ஒரு ஆதி குணசேகரன் என்னும் ஒரு மிகப்பெரிய நடிப்புடன் ஒரு மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரத்தில் பிரபலமானார் அவர். ஒவ்வொரு இல்லங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா மக்களுடைய மனசில் இடம் பிடித்தார் ஆதி குணசேகரன் என்கின்ற மாரிமுத்து அவர்கள். இந்த நிலையில் வடபழனியில் டப்பிங் பணியை மேற்கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டதால் அவரே கார் இயக்கி மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு தீவிர சிகிச்சைக்கு பிறகு மாரிமுத்து அவர்கள் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மற்றும் திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்தனர். மாரிமுத்துவின் உடல் அவருடைய சொந்த ஊரான பசுமலைத்தேரியில் தகனம் செய்யப்பட்டது. எதிர்நீச்சல் தொடரில் சிம்ம சொப்பனமாக விளங்கிய மாரிமுத்து உயிரிழந்தது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அவருக்கு பதிலாக யாரை நடிக்க வைக்கலாம் என யோசனையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள எதிர்நீச்சல் குழுவினர் மாரிமுத்து கதாபாத்திரத்தை யாரும் செய்ய முடியாது என்றாலும் அதே கம்பீரத்துடன் இருக்கும் கதாபாத்திரத்தை அவர் தேடி வருகிறாராம். இந்நிலையில் நடிகரும் எழுத்தாளருமான கருவேல ராமமூர்த்தியை ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க திருச்செல்வம் முயற்சி செய்து வருகிறார். இது தொடர்பாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சீக்கிரத்தில் தெரிந்து கொள்வோம் யார் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பார்கள் என்று. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.